ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டோனட் எப்படி வீட்டிலையே ஓவன் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் போல் வார்மான பால் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பால் வார்மாக இருக்கணும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரையை நல்லா பாலில் கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு முட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இதில் அரை டேபிள் ஸ்பூன் போல் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஈஸ்ட்டை லேசாக கலந்து விட்டுட்டு இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் எடுத்துக்கும். மேலே லேசாக நுரக்கட்டி வரும். அது வரைக்கும் இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது இன்னொரு பெரிய பவுலில் சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 2 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு உப்பு எல்லா பக்கமும் இருக்கணும். அதனால ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஆரி ஆகியிருக்கும். இப்போ நடுவில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் நம்மளோட ஆக்டிவேட்டான ஈஸ்ட் பாலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கலக்க ஆரம்பிக்கலாம். இப்போது கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வெள்ளை மாவுலாம் இல்லாமல் எல்லாம் நல்லா யூனிஃபார்மாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும். இது மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். அப்போ தான் நம்ம டோனட் நல்லா ஏரியாக ஸ்பாஞ்சியாக வரும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி ஆக்கிட்டு இந்த பவுலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவினா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லை ஒரு ஈரமான துணி போட்டு மூடிட்டு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா டபுள் ஆகணும் சைஸில். இப்போ 1 மணி நேரம் ஆகியிருக்கு. என்னோடய டோ நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த டோ நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு பரப்பிக்கோங்க. இப்போது இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாவில் நம்மளோட டோ சேர்த்துக்கலாம். இந்த மாவு மேலே ஒட்டாமல் வரதுக்காக இன்னும் கொஞ்சம் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு போல் திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஈவனாக இருந்தால் தான் டோனட் நல்லா ரேஸ் ஆகி அழகாக வரும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டோன்னா டோனட் ரைஸ் ஆகாது. இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போது நான் டோனட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரும் இந்த நாஸ்லையும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய சர்க்கிள் அப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட டோனட் ஷேப் கட்டர் இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த டோனட்டை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எது வேணால் பயன்படுத்தி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ட்ரேயில்
பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நான் எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவு டெப்த் இருக்கிற மாதிரி எண்ணெய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவாக சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு டோனட்டாக போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். டோனட் போட்டோன்னே ரொம்ப பபிள்ஸ் வரக்கூடாது. வந்துச்சுன்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசான பபிள்ஸ் தான் வரணும். அப்போ தான் வந்து டோனட் உள்ளேயும் வந்து வெளியும் கோல்டன் ஆகும். இது அப்படியே ஸ்லோவாக மேலே எலும்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி பபிள்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுமே வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. அடுத்து இந்த டோனட்டுக்கு கிளேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் போல் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் போல் ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பொடி பண்ண சர்க்கரை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ், கூடவே கொஞ்சம் பால். அதாவது நம்ம இந்த கிளேஸோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு வந்தோம்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரைக்கும் கலந்துக்கணும். எனக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த டோனட்ஸை கிளேஸில் வந்து முக்கி எடுக்க போகிறோம். இது வந்து டோனட்ஸ்க்கு ஒரு ஷைன் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்வீட்டான லேயர் வந்து டாப்பில் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸை நல்லா ட்ரிப் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் செஞ்சிட்டோம். இப்போ வந்து இந்த கிளேஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகணும். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இப்போது நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம டோனட்ஸை டாப் பண்ண போகிறோம். இந்த கிளேஸ் பண்ண டோனட் நல்லா செட் ஆகியிருக்கு. முதல்ல நான் ஒயிட் சாக்லேட்டில் இதை வந்து டிப் பண்ணிக்க போகிறேன். இந்த மேலே பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து வேணும்னா பண்ணலாம், இல்லைனா கிளேஸோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் டிப்பிங்கெல்லாம் வந்து சும்மா ஏஸ்தட்டிக்ஸ்க்காக தான், பார்க்க ரொம்ப அழகாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். அதே மாதிரி டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ், நட்ஸு இதெல்லாம் வந்து டாப்பிங்காக போடலாம். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த டாப்பிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் செமி செட் ஆகட்டும். இது கொஞ்சம் செமி செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து டார்க் சாக்லேட் மேலே ஒயிட் சாக்லேட் வச்சும் ஒயிட் சாக்லேட் மேலே டார்க் சாக்லேட் வச்சும் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி போட போகிறேன். இப்போ இந்த டார்க் சாக்லேட் செமி செட் ஆனதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டை சின்னதாக ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிக்க போகிறேன். அப்போது ஒயிட் சாக்லேட்டில் சின்ன சின்னதாக ஸ்ட்ரைப்ஸ் வந்து டார்க் சாக்லேட் மேலே நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு விதமான டெக்கரேட்டிங் ஐடியா தான். இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். கலர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணலாம், கேண்டி மில்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மேலே கோகோனட் கூட நம்ம ட்ரிப் டாப்பிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிங்க்லர்ஸ், நட்ஸு என்ன வேணால் போடலாம். இப்போ ஒயிட் சாக்லேட் மேலே அதே மாதிரி டார்க் சாக்லேட் வச்சு ட்ரிப் பண்ண போகிறேன். லைக் வந்து நீங்கள் இப்போது தீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாக்லேட்ஸை கலர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். டோனட் வந்து சிம்பிளாகவே செய்யலாம். இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை. பட் நீங்கள் ரெஸ்டிங் டைம் கரெக்டாக விட்டுட்டு ஈஸ்ட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ளஸ் நீடிங், அதாவது நம்ம இழுத்து பிசைஞ்சோம் இல்லையா, அதை வந்து பொறுமையாக செய்யணும். ரொம்ப ஈஸியாகவே இந்த டோனட்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த குக்கிங் வைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய மித்த வீடியோஸையும் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.